ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹைக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பே ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களில் வர்காஸ் பிளாட்டியூ ரீஜனல் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வழியில் தண்ணியெல்லாம் போயிட்டு இருந்தது. முந்தின நாள் வந்து மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இறங்கி போயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போயிருந்தது மாதிரி அங்கே நிறைய பேர் வந்து ஹைக்கிங்க்கு வந்திருந்தாங்க. எங்கள் குழந்தை தூங்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் தோளில் தான் குழந்தைய போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ப்ரிங் டைம்ங்கிறதுனால அங்கே புல்லெல்லாம் பச்சை பசேல்னு நல்லா வளர்ந்துருந்தது. நிறைய மாடுகளும் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. நம்ம இது மாதிரி ஹைக்கிங் போகிறதுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், சுகர் லெவல் எல்லாமே குறையுன்னு கூட டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது மாதிரி ஹைக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உச்சியிலேருந்து பார்த்தா அந்த சைடு பே ஏரியா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. பே வாட்டர் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. இது 1000 feet எலிவேஷன் ஆகலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து தஞ்சாவூர் சைடு, எங்கள் பக்கம் வந்து ரொம்ப மலையெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி மலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மேலே போயிட்டு அந்த வியூ பார்த்துட்டு இருந்தோம். என் குழந்தையும் தூங்கி எந்திரிச்சிருச்சு. அதோ தெரியுதுங்களா வழி, அந்த வழியாக தான் நம்ம நடந்து மேலே வந்திருக்கோம். என் டாக்டருக்கு ஒரே ஜாலி தான் அங்கே போனோன்னு. அப்பாவும் பொண்ணையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போதும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி திருப்பி வந்த பாதையை பார்த்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மாடை பார்த்துருச்சு ரியா. அதுக்கு பிஸ்கட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாடு வந்து முட்டலை, அது பாட்டுக்கு நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. நல்லா கருப்பு கலரில் நல்லா பெரிய மாடாக இருந்தது அது. கவு என்னடா பண்ணுது? கவு கிராஸ் சாப்பிடுதுமா. மம்னு சாப்பிடுது. கிராஸ் தான் சாப்பிடும் கவு. பாப்பு 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 இங்க பாருங்க, அப்பா பாருங்க, இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா கிட்ட பாருங்க, கவு இருக்கு பாரு, அப்பாட்ட ஒரு கவு இருக்கு பாரு. கா இங்க காத்து அப்படி போயிடுச்சு. பள்ளத்துல இருந்து ஏறிச்சு. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
என் டாக்டர் மாடை விட்டுட்டு வர்றதா ஐடியா இல்லை. சரின்னா விளையாடிட்டோன்னு அங்கேயே விட்டுட்டு நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கவுக்கு எம்மி எம்மி கொடுங்க. அப்புறம் மாடெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக அப்புறம் வீடு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். நடராஜா நடன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக தான் இருந்தது. எனக்கு பெருசாக டயர்ட்லாம் ஆகலை, ஜாலியாக இருந்தது. திரும்பியும் அந்த இடத்துல நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. இங்கே அமெரிக்காவில் இந்த மாதிரி இடங்கள் வாங்கி அதை வந்து மாடுகள் மேய விட்டு மாட்டு கறியாகவும் பாலாகவும் எடுத்து விற்கிறாங்க. இங்கே அமெரிக்காவில் வந்து ஆடு கோழியை விட மாட்டுக்கறி தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, நம்ம ஊரை காட்டியும். கவு சாப்பிடு. பொழுது போக போக இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல. நீங்கள் சுற்றிலும் மலை, நடுவில் அந்த பே ஏரியா, சன்செட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம். ரியாவுக்கு தான் மாட்டை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வரல. சரி வா, ஊரில் போய் மாடு வாங்கி தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு கார் பார்க்கிங் வந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த இடத்துலேருந்து எங்கள் வீடு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போயிருந்தோம். இனிமேல் அடிக்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோம். வர்றப்போ காரில் ரியா பேசிகிட்டே வந்தது. இதுதான் பேச ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இல்லையா, அதனால் அது பேசிகிட்டே இருக்குது. ஹைவே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வீடு வந்துடும். அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அமெரிக்காவில் ஒரு வீக்கெண்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். என்னோடய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க.